லைலா மணியோட ஒரு ட்வீட்டை ஒண்ணு பார்த்தேன் நான். அந்த ட்வீட்ல அவர் என்ன பார்த்திருக்காருன்னா, இந்த திமுக 75 அந்த மீட்டிங்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுறத கொஞ்சம் கேட்டிருப்பாரு போல. கேட்டுட்டு நீங்க என்ன தியாகிகளால் நிறைந்தது திமுகன்றீங்க, எல்லாம் பெரிய ஆளுங்க உருவாக்கியது திமுகன்றீங்க, செயலால் உயர்ந்தது திமுகன்றீங்க, உங்களுக்கு எப்படிங்க போஸ்டிங் கொடுத்தாங்க மிஸ்டர் உதயநிதி? நீங்க என்ன தியாகத்தை செஞ்சீங்க, நீங்க என்ன செயல்திறன் ஆற்றுனீங்க? உங்களுக்கு இளைஞரணி செயலாளர் கொடுத்தாங்க, உங்களுக்கு எம்எல்ஏ கொடுத்தாங்க, உங்களுக்கு மினிஸ்டர் கொடுத்தாங்க, உங்களுக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு யார் கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா லைலா மணி கேட்கிறாரு. அதாவது லைலா காலேஜோட ஓனர் கேட்கிறாரு. அந்த லைலா காலேஜ் ஓனருக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ என்ன ஆணிய கிழிச்சேன்னு உனக்கு கொள்கை பரப்பு செயலாளர், சரி கொள்கை பரப்பு செயலாளர்னு போஸ்டிங் கொடுத்தால, எங்கனா ஒரு இடத்துல நீ கொள்கையை பத்தி பேசிருக்கியா? உன்னை விடு, அவர் என்ன ஆணிய கிழிச்சாருன்னா அவருக்கு கட்சி தலைவர் போஸ்டிங்க கொடுத்தீங்க. உன் தலைவரை விடு, ஆதவ அர்ஜுன் என்ன ஆணியை கிழிச்சாருன்னு அவ்வளவு பெரிய போஸ்டிங் அவருக்கு கொடுத்தீங்க. ராஜ்மோகன் என்ன ஆணியை கிழிச்சாருன்னு ராஜ்மோகனுக்கு போஸ்டிங் கொடுத்தீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் என்னத்தை நொட்டி கிழிச்சாருன்னு அவருக்கு அந்த போஸ்டிங். புஷி ஆனந்த் என்னத்தை கிழிச்சாருன்னு அவருக்கு பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்தீங்க. எங்க உதயநிதின்றவர் போஸ்டிங்க வாங்கிட்டு சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களை மாதிரி கேள்வி திமுக காரனே கேட்பான். ஆனா இளைஞரணி செயலாளர் ஆனதுல இருந்தும் சரி, அதுக்கு முன்னாடில இருந்தும் சரி, எத்தனை தொகுதியை சுத்தி பார்த்திருப்பாருன்னு உனக்கு தெரியுமா? 234 தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு போனவர் அந்த மனுஷன். நீ உன் வீட்டு பாத்ரூம கூட எட்டி பார்த்திருக்க மாட்ட, நீ உன் தலைவனும். ஆனா உதயநிதி அந்த சட்டமன்ற தொகுதியில இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை போய் கிளீன் பண்ண மனுஷன். நீ உதயநிதியை பத்தி கேட்கிற என்ன தியாகத்தை செஞ்சீங்கன்னு. இதே கேள்வியை நீ என்ன கேட்கணும்னா, போய் விஜயோட பையன் இருக்கான் பாத்தியா, விஜய நேரடியா கேள்வி கேளு. உங்க பையன் எப்படி ஸ்ட்ரைட்டா டைரக்டர் ஆனாரு? நீங்க இருக்கிறனால டைரக்டர் ஆனாரா? எங்கன்னா போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சாரா? செய்யல. அப்ப எப்படி சார் அவர் ஸ்ட்ரைட்டா டைரக்டர் ஆனாருன்னு கேள்வி கேளு. சஞ்சய் அவர் பையன் என்ன தியாகத்தை செஞ்சாரு? அவருக்கு எப்படி ஸ்ட்ரைட்டா டைரக்டர் ரோல் வந்துச்சு? டைரக்டர் எப்படி கச்சாங்க, எப்படி ப்ரொடியூசர்லாம் கச்சாங்க? அவருக்கு விஜயால தானே. போஸ்டிங் வாங்கிட்டு வீட்டுல சும்மா உட்காந்து தூங்கல உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி அவர் எம்எல்ஏ ஆனாருன்னா ஸ்டாலின் கூப்பிட்டு தப்பா நீ ஒரு எம்எல்ஏ சீட் வச்சுக்கப்பா, நீ தாப்பா எம்எல்ஏன்னு சொல்ல. போய் நிக்கணும் எலெக்ஷன்ல, கேன்வாசிங் செய்யணும் எலெக்ஷன்ல, மக்கள் அதை நம்பி ஓட்டு போடணும், அப்புறமா தான் எம்எல்ஏ. நீங்க எல்லாம் நிக்க போறீங்களா? இப்போ எதனா ஒரு தொகுதியில நீயும் நிப்ப. உங்க தலைவர், நான் உங்க தலைவருக்கு இப்போ கூட சேலஞ்ச் பண்றேன், போயிட்டு எங்கன்னா ஊர்ல போயிட்டு யாரும் தெரியாத வேட்பாளர் கூட எல்லாம் நிக்க கூடாது. எங்க ஸ்டார் செலிபிரிட்டி நிக்கிறாங்களோ, திமுக ஸ்டார் வேட்பாளர், ஏடிஎம்கேல ஸ்டார் வேட்பாளர், அந்த இடத்துல உங்க தலைவர் போட்டி போடணும். அப்போ ஓட்டு போடுவான்ல, அப்போ தெரியும் உங்க தலைவரோட பவுச்சு. நீங்களா போய் எலெக்ஷன்ல நில்லுங்க, 1000 ஓட்டு 2000 ஓட்டு 3000 ஓட்டு வாங்குவீங்களா, அப்போ தெரியும் ஃபீல்டு ஒர்க்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன. ஓ உதயநிதி இவ்வளவு லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறாருன்னா அந்த மனுஷன் அவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு போல அந்த தொகுதியில அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்.